பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல ஏசாயா 34ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரம் கடவுளை எதிர்க்கும் எல்லா நாடுகளுக்கும் வரப்போகும் அழிவையும் தேவனுடைய வல்லமையையும் எச்சரிக்கையாக விவரிக்கிறது. இஸ்ரவேல் மக்களின் வரலாற்று பகைவனான ஏதோம் நாடு இங்கு கடவுளை எதிர்க்கும் பெருமைமிக்க உலக நாடுகளுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏதோம் நாடு ஒரு பாழடைந்த வனாந்திரமாக மாறும் என்று எச்சரிக்கப்படுகிறது. இது கடவுளை புறக்கணிக்கும் பெருமைமிக்க சக்திகளின் வீழ்ச்சியை காட்டுகிறது. எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் இறைவனின் நீதிக்கு முன்னால் நிற்க முடியாது என்பதும், தம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கடவுள் தகுந்த பலனளிப்பார் என்ற தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பதும் இந்த அதிகாரம் கூறுகிறது. இப்போது ஏசாயா 34ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமென். ஏசாயா 34ஆம் அதிகாரம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள். ஜனங்களே, கவனியுங்கள். பூமியும் அதின் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தகச் சுருளை போல் சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ, ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோடே காண்டா மிருகங்களும் ரிஷபங்களோடே காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுத்து போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதின் ஆறுகள் பிசினாகவும் அதின் மண் கந்தகமாகவும் மாறி அதின் நிலம் எரிகிற கீழாய் போம். இரவும் பகலும் அது அவியாது. அதின் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலம் சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதின் மேல் வெட்டவெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதின் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதின் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதின் அரமனைகளில் முட்செடிகளும் அதின் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சிற்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாகச் சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார்.
அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். தேவனுடைய வார்த்தையை நான் எவ்வளவு மதிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்டபடி உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தினந்தோறும் உம்முடைய வேதத்தை வாசித்து உம்முடைய வசனங்களின்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. எங்கள் சொல்லும் செயலும் எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ளதாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.